வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். இன்றைய தலைப்பு தெரிந்ததில் தெரியாதது. பிபி, பிளட் பிரஷர் என்பது பற்றி ஒரு சில கருத்துக்கள். அன்பர்களே, நம் உடம்பில் இரத்தம் சதா ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு 5 லிட்டர் இரத்தம் உடம்பில் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கிறது. திரும்ப திரும்ப இதுதான் இயக்கத்தில் இருக்கிறது. நல்ல ஆரோக்கியமான நபருக்கு திடகாத்திரமாக இருக்கும் பொழுது இந்த இரத்த அழுத்தம் இவ்வளவுதான் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது. புரியுதுங்களா? ஓகே. அந்த அளவை விட அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அப்போ அதுக்கு பேர் தான் ஹை பிளட் ப்ரெஷர், இரத்த கொதிப்பு என்று பெயரிடப்படுகிறது. ஓகே. இதை ஒரு 2 அளவீடு முறைகளில் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இந்த ஹார்ட்டில் இருந்து ரத்தம் உடம்புக்கு போகுது இல்லைங்களா, அப்போ தன்னை இறுக்கி சுருக்கித்தானே வெளியே அனுப்பும். அப்போ அழுத்தும் போது அங்கே அழுத்தம் கூடும்ல, அந்த அழுத்தத்துக்கு பெயர் சிஸ்டாலிக் அழுத்தம். புரிஞ்சுதுங்களா? ஓகே, ரைட்டோ. அப்போ உடம்பெல்லாம் சுற்றி போட்டு திரும்ப நம்ம ஹார்ட்டுக்கு வருது இல்லையா, அதை வாங்கிக்கிறதுக்காக என்ன பண்ணுங்க, நம்மளுடைய இருதயத்தினுடைய அந்த அறைகளை கொஞ்சம் விரியும், ரத்தம் உள்ளே விழுந்துடும். அப்போ விரியும் போது முந்தி இருந்த அழுத்தம் இருக்குமா? இருக்காது. அதுக்கு அதிக அழுத்தம் இருக்கும். இங்கே இது அதை விட கம்மியான அழுத்தம்தான் இருக்கும். அப்போ இந்த அழுத்தத்துக்கு என்ன பேருன்னு சொன்னால் டயாஸ்டாலிக். ஸோ முன்னதற்கு சிஸ்டாலிக், இதற்கு டயாஸ்டாலிக். இது புரிஞ்சுங்களா? சிஸ்டாலிக்னா என்ன, டயாஸ்டாலிக்னா என்ன? நம்மளுடைய இரத்த அழுத்தம் 2 வகையாக கணக்கிடப்படுகிறது. இதை மட்டும் நீங்கள் மனசில் வைத்துக்கொள்ளுங்கள். ஓகே, ரைட்டு. ஒரு ஆரோக்கியமான நபருக்கு இந்த சிஸ்டாலிக் என்னவாக இருக்கணும், டயாஸ்டாலிக் என்னவாக இருக்கணும் சொல்லி ஒப்பீடு செய்யப்பட்டுள்ளது. சிஸ்டாலிக் ஒரு 130 mm, நல்லா ஞாபகம் வச்சுங்க, மெர்க்குரி, மில்லிமீட்டர் மெர்க்குரி. ஸோ இந்த மாதிரி 130 இருக்கலாம். அதுக்கு மேலே போகக்கூடாது. ரைட்டோ. இப்போ டயாஸ்டாலிக்கு 85 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு கீழே இருக்கலாம், 130 கீழே இருக்கலாம், 85 கீழே இருக்கலாம். ரைட்டோ. சரி, எல்லாமே இப்படி ஒவ்வொரு நேரமும் இதே மாதிரி தான் இருக்க முடியுமா? கொஞ்சம் கூட குறைய இருக்குதுன்னா அப்போ ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தமா? அதுக்கும் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கிறாங்க. இந்த 130லிருந்து சிஸ்டாலிக்கு 139.6 வரைக்கும் கூட நம்மளுக்கு வியாதி என்பது இல்லை. ஹைப்பர் டென்ஷன் நம்மளுக்கு இல்லை, இரத்த கொதிப்பு நமக்கு இல்லை. அதேமாதிரி டயாஸ்டாலிக்கு ஒரு 89 வரைக்கும் போகலாம். 85லேருந்து ஒரு 4 கூடலாம். அப்போ 89 வரைக்கும் போகலாம். ஆக நல்ல ஆரோக்கியம் என்பது 130, 85, மேலே 130, கீழே 85. சரி, கொஞ்சம் ஆரோக்கியம் மொத்தம் இருக்கிறோம். அப்போ அதையும் ஆரோக்கியம் சொல்லலாமா? எந்த அளவுக்கு இருந்தால் ஆரோக்கியம் சொல்லலாமா என்றால் 139, 89 இதுதான் சார் நார்மல். இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இதற்கு மேலே ஒன்று கூடுனா கூட அடுத்த ஸ்டேஜ் ஆகிவிடுகிறது. அது என்ன அடுத்த ஸ்டேஜ்? ஒரு 3ஆக பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ். இப்போ உதாரணத்துக்கு சிஸ்டாலிக் எடுத்துக்கங்களேன். 140ன்னு சொல்லிட்டாவே ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், 160ன்னு சொல்லிட்டாவே செகண்ட் ஸ்டேஜ், 180ன்னு சொல்லிட்டாவே தேர்ட் ஸ்டேஜ்.
3 ஸ்டேஜை பிரிச்சிருக்காங்க. அதேமாதிரி டயஸ்டாலிக்கில் அதில் ஒரு 90, 90ங்கிறது ஃபஸ்ட் ஸ்டேஜ், 99 செகண்ட் ஸ்டேஜ், 109 தேர்ட் ஸ்டேஜ். இது புரியுதுங்களா? ஸோ இப்படித்தான் நம்மளுக்கு கணக்கிடப்படுகிறது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த பிபி என்பதற்கு இங்கே நடப்பில் சயின்டிஃபிக்காக அப்படி ஒரு பேர் கிடையாது. நடப்பில் நாம்லாம் சொல்லிக்கிறது டாக்டர்ஸு, அந்த பேஷண்ட்ஸு. இந்த ஹை பிபி என்பதற்கு இரத்த கொதிப்பு என்ற பேர் மட்டுமல்ல, அது ஒரு ஸ்லோ பாய்சன். அதுக்கு அப்படி ஒரு பேர். அது படத்தில் பார்த்துட்டு இப்படி ஒரு பேர் வச்சுருக்குங்க. அது என்ன ஸ்லோ பாய்சன்? வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம உடம்பில் இரத்த அழுத்தம் ஹை பிபி இருக்குன்றதுக்கு எந்த அறிகுறியும் தெரியாது. எந்த ஒரு விளைவும் அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதும் தெரியாது, விளைவும் தெரியாது. அது பாட்டு இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஆனால் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறதா அப்படியே இருப்போம், சோர்வு இல்லாமலே இருப்போம், எல்லா காரியங்களும் கரெக்டாக செஞ்சுட்டு வருவோம். அறிகுறியவே காட்டாதுங்க. திடீர்னு ஒரு ஃபைன் மார்னிங் உட்கார வச்சிடும். ஸோ அதனால தான் ஸ்லோ பாய்சன் இது இருந்துக்கிட்டு நம்மளுக்கு தெரியாமலேயே நம்ம உடம்புக்கு எடுத்துக்கொண்டே இருக்கிறது. இது புரிஞ்சுட்டிங்களா? அவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமான கொடூரமான வியாதிங்க பிபி. மறந்து விடாதீர்கள். ஓகே, இது ஸ்லோ பாய்சனா சார் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது அதற்கான டாக்டர்கிட்டெல்லாம் கேட்டு பார்த்தா ஒரு சம்பவமே நடந்திருக்குதுங்க. ஒரு பையனுக்கு 29 வயது, ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறதுக்காக போய் சேர்றாரு. ஓகே, ரிட்டன் டெஸ்ட், ஒரு டெஸ்ட்டு, 2 டெஸ்ட்டு, பாஸு. இன்டர்வியூ, அதுலேயும் பாஸு. நீங்கள் டியூட்டி ஜாயின் பண்ணலாம், ஒரு 4 நாள் கழிச்சு ஜாயின் பண்ணலாம். அதுக்கு முன்னால் ஒரு மெடிக்கல் செக்கப்பு பண்ணிடணும். இப்போ பண்ணிடுறாங்களா? ஓகே, பண்ணுறாங்க. அந்த மெடிக்கல் செக்கப் பண்ணுனா அவருக்கு தெரியுதுங்க ஹை பிபி இருக்கிறது. வயது என்னங்க? 29. எல்லா டெஸ்ட்டும் எல்லாமே நல்லா இருக்கார், ஜேன்னு இருக்கார், நீட்டாக இருக்கார். ஸோ ஹை பிபி அது என்னங்க? தேர்ட் ஸ்டேஜு, 180 இருக்குதுங்க. எத்தனை வயசு? 29. அறிகுறியே இல்லையே. அப்போ இது ஸ்லோ பாய்சன் தானே. ஆகவே வி ஆர் வெரி ரிஜெக்டட். அவனுக்கு வேறு மாதிரி நினப்பு. நம்ம வேலை வேறு யாருக்கோ கொடுக்குறதுக்கு சாக்கு சொல்கிறாங்க என்று கருதி அதற்கடுத்து ஊருக்கு ஒரு டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணுறாங்க. அவர் ரொம்ப டெஸ்டெல்லாம் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டார். 29 வயசில் 180க்கு மேலே இருக்குதுங்க சிஸ்டாலிக். எப்படி? இதுதான் உண்மை நிலை. ஆகவே அன்பர்களே, இந்த ஹை பிபியை பற்றி நாம் இன்னும் நிறைய தெரிந்திருக்க வேண்டியிருக்கிறது. ஸோ இந்த தலைப்பிலேயே மீண்டும் நாம் சந்திப்போம். I hope you understand. That's all for this day. Thank you. Bye for now.